பாலக்கீரை தொக்கு ரெடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். பாலக்கீரையில் பருப்பு சேர்த்து தான் செய்வோம். இந்த தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாலக்கீரையை பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மசாலாவுக்கு பொடி அரைக்க நம்ம வறுத்துக்கலாம். இங்கே நான் 1 டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். ஒரு 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. வறுப்பட்ட பிறகு நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இங்கே சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். மசாலா சேர்த்து இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கீரை நல்லா வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் ஒரு டைம் பாலக்கீரை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.